நாகராணி, எங்க வீட்டுக்கே வந்த என் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பாம்பு ரூபத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா? வெளியில வா, வெளியில வா. அந்த மந்திரவாதி சொன்ன மாதிரி அவங்க மூச்சு விடுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு தான் அவங்க உயிரோட இருப்பாங்க. அப்படின்னா சொந்தக்காரங்களுக்கெல்லாம் போன் பண்ணி இவங்க செத்துட்டாங்கன்னு சொல்லிடலாமாங்க? என்னமோ தெரியல, எனக்கு பாம்புனா ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும்னு சொல்றதை விட காதல்னு சொல்லலாம். போமேல கூட. அப்பா ஸ்னேக் லவர், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. முதல்ல அதை கொஞ்சத்தை விட்டுட்டு வெளியில தூக்கி போடுறா. பினாக்கா, நான் இப்போ என்ன பண்றது? பினாக்கா இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்கான். இப்ப நான் இவன் கூட சண்டை போட ஆரம்பிச்சா அங்க அப்பா அம்மாவோட உயிர் போயிடுமே. இல்ல, பினாக்கா கிட்ட இருந்து நான் எப்படியாவது தப்பிச்சு போயிடணும். வேண்டாம், இப்போ உன் கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. என் பாதையில நீ குறுக்கிடாத. நான் இப்போ உன்னை தேடிக்கிட்டு வந்ததே உன்னை சாகடிக்கிறதுக்காக தான். உனக்கும் எனக்கும் எந்தவித பகையும் கிடையாது. தேவையில்லாம வாசுகி வம்சத்தை சேர்ந்த என் மேல பகையை சாதிக்கிறது உனக்கு தான் பிரச்சனையை கொடுக்கும். ஒழுங்கு மரியாதை எங்க இருந்து போயிடு. எனக்கு இப்ப வாசுகி வம்சம் முக்கியம் கிடையாது. தக்ஷக ராஜா எனக்கு உத்தரவு போட்ட மாதிரி என் குருவோட உத்தரவுக்கு தலை வணங்குறது மட்டும்தான் எனக்கு முக்கியம். அன்னைக்கே உன்னை சாகடிக்கிறதுக்காக நான் வந்தேன். ஆனா அன்னைக்கு அந்த சேஷா நடுவுல வந்து உன்னை காப்பாத்திட்டா. அவ என் மேலேயே தாக்குதல் நடத்தினா. அதுக்கு பழிக்கு பழி வாங்க தான் நான் இப்போ உன்னை சாகடிக்க வந்திருக்கேன். அது ஏன் தப்பு கிடையாது. நான் செய்யாத தப்புக்கு என் மேல நீ பழிய தீர்த்துக்கிறது சரி இல்ல. உன் தப்பு இல்லையா? என் குருவை தாக்கி தோக்கடிச்சு அவரை அவமானப்படுத்தி இருக்க. அதுக்கு பதிலா நான் உன்னுடைய உயிரை எடுத்தே ஆகணும். நீ என் கையால செத்தே ஆகணும்.
शिवलोकमवाप्नोति विवेक सह मोदते பினாக்கா, கடைசி தடவையா உன்னை எச்சரிக்கிறேன். இங்கிருந்து போயிடு, இல்லைன்னா உன் உயிரை எடுக்க வேண்டியிருக்கும். யார் உயிரை யார் எடுக்க போறாங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். அமிர்தா, உன்னால இப்ப என்னை எதுவுமே செய்ய முடியாது. இப்ப பார், உன் கதையை நான் இங்கேயே முடிக்கிறேன். ஆண்டவா, இது என்னப்பா விளையாட்டு? அந்த குழந்தைக்கு ஏன்பா இப்படி கஷ்டங்களை கொடுக்கற? ஒரு பக்கம் அவளுக்கு ஆதரவு கொடுத்த அம்மாவும் அப்பாவும் உயிருக்காக போராடுறாங்க. இன்னொரு பக்கம் அமிர்தா எதிரி கையில மாட்டிக்கிட்டு மயங்கி கிடக்கிறாளே. அவளை நீதான் ஆண்டவா காப்பாத்தணும். காப்பாத்துப்பா ஈஸ்வரா, காப்பாத்து. शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रिय तांडव शंकर प्रकट शुभंकर प्रणय भयंकर दिगिरारा
सान्नपूर्णा समक्षं वेदार्थं व्यासपीठं सुरमुनिसहितं शान्तिकान्तं सुखान्तं विश्वेशं चित्प्रकाशं श्रितजनपरदं काशीनाथं नमामि। குருதேவா, எதுக்காக என்னோட எதிரிங்க திரும்ப திரும்ப என்னை இப்படி தாக்கிட்டே இருக்காங்க? அமிர்தா, பதட்டப்படாது. சுட சுடதான் தங்கம் ஜொலிக்கும்னு சொல்லுவாங்க. பாறைய உளிய வச்சு செதுக்கினாதான் அது சிற்பமா ஆகும். சரி, இப்ப இத பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரம் கிடையாது. உன் அம்மாவும் அப்பாவும் அங்க உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா போ. நீ போய் முதல்ல அவங்க உயிரை காப்பாத்து. கிளம்பு. ஆமா, நான் உடனே அங்க போயாகணும். அமிர்தா, நீ இப்ப அந்த நாக வேற எடுத்துக்கிட்டு உன்னோட மூல உருவமான நாக உருவத்துக்கு மாறி எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளவு வேகமா போகணும். நேரத்தை வீணாக்க கூடாது. போ. சரிங்க குருதேவா. ஈஸ்வரா, நான் உன்னதான் நம்பி இருக்கேன். என்ன கைவிட்டுறாத. எந்த விதமான தடங்களும் இல்லாம நான் சீக்கிரமா வீட்டுக்கு போய் சேரணும். என்னங்க இது, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் அண்ணனோட பையனும் மருமகளும் இங்க உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. சீக்கிரம் கிளம்பி வாங்கன்னு சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. அட, ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? இல்ல, அவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல் வச்சிருக்கீங்க, நெட்வொர்க் கிடைக்காதுன்னா என்ன அர்த்தம்? நோ நோ நோ, இப்படி கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ, என் பிள்ளை மருமகளோட உயிருக்கு ஆபத்து வந்துச்சு. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். கேஸ் போடுவேன், உங்களை கோர்ட்டுக்கு இழுப்பேன். இத பாருங்க, இன்னும் 5 நிமிஷம் தான். இங்க ஆம்புலன்ஸ் வந்தாகணும். ஊரெல்லாம் வந்து கலாட்டா நடக்குது அப்படி இப்படின்னு சாக்கு போக்குல சொல்லிட்டு இருக்காதீங்க. சரி, சீக்கிரமா வாங்க. விக்ரம், சரோஜா, உங்களுக்கு எதுவும் ஆகாது. இதோ ஆம்புலன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் நடக்காது. ஈஸ்வரா, நீதான் எப்படியாவது எங்க அம்மா அப்பாவை காப்பாத்தணும். கெட்டவங்க செஞ்சிருக்கிற இந்த சூழ்ச்சியில இருந்து தப்பிச்சு உள்ள போறதுக்கு நீ வழியை காட்டு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.
அம்மா நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? ஆமா அமிர்தா, நாங்க நல்லதா இருக்கோம். திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணுமே புரியலமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சித்தப்பா காஃபி கொண்டு வந்து கொடுத்தாரு. அதை குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தொண்டை அடைச்சு பேச முடியாத அளவுக்கு ஆயிட்டோம். ஆமா அமிர்தா, நாங்க 2 பேரும் இறந்து போயிடுவோம்னு நினைச்சோம். எங்களை நீதான் இன்னைக்கு காப்பாத்திருக்க அமிர்தா. காப்பாத்தினது நான் இல்லம்மா, அந்த பரமேஸ்வரன். கூடவே அர்ஜுன். அவர் மட்டும் நாக வேற இவ்ளோ ஜாக்கிரதையா வச்சுக்கலன்னா என்னால அதை கொண்டு வந்து உங்க 2 பேரையும் காப்பாத்திருக்கவே முடியாது. இன்னைக்கு நீங்க 2 பேரும் உயிரோட இருக்கீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அர்ஜுன். அவருக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. ராஜி, அவங்க 2 பேரும் செத்ததுக்கு அப்புறம் நம்மள யாரும் கேள்வி கேட்காத அளவுக்கு நம்ம சேஃப்டி பண்ணிக்கிட்டோம். ஆம்புலன்ஸ் டாக்டர் எல்லாம் வர்றதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருக்கும் நிச்சயமா உயிர் போயிடும். ஆமாங்க, இதுக்கு மேல அவங்க 2 பேரையும் யாராலையும் காப்பாத்த முடியாது. ஆமா, அந்த மந்திரவாதி சொன்ன நேரமும் முடிஞ்சு போச்சு. இந்நேரத்துக்கு அவங்க 2 பேரும் செத்துருப்பாங்க. வா, எதுக்கும் ஒரு தடவை போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணலாம். சரி வாங்க பாத்துடலாம். பேய் ராஜி, விக்ரம் சரோஜா 2 பேரும் பேய் ஆயிட்டாங்க. ஐயோ பேய், வா ராஜி, ஓடி போயிடலாம். சித்தப்பா, ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஐயோ ராஜி, பேய் என்கிட்ட பேசுது. சீக்கிரமா ஓடி போயிடலாமா? மாமா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நாங்க 2 பேரும் பேய் கிடையாது. உங்க பையன் மருமக. என்னங்க இது? 2 பேயும் சேர்ந்து பேசுது. எங்க வாங்க போயிடலாம். நம்ம ரூமுக்கு போய் கதவு தாப்பால் போட்டுக்கலாம். சித்தப்பா நில்லுங்க ப்ளீஸ். சித்தப்பா, விக்ரம் நீதானா? உங்களுக்கு எதுவும் ஆகல, நாங்க நல்லா தான் இருக்கோம். அது எப்படி? டாக்டர் யாரும் வரவே இல்லையே. அது எப்படி உங்களுக்கு குணமாச்சு? ஐயோ கடவுளே, இவ எப்படி வீட்டுக்குள்ள வந்தா? அப்படின்னா விக்ரமையும் சரோஜாவையும் காப்பாத்துனது இந்த நாகராணியா? மாமா, நீங்க காஃபி கொடுத்த மறு நிமிஷம் எங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நீங்க அதுல ஏதாவது கலந்துட்டீங்களா? இல்ல இல்ல, நான் ஏதோ கலக்கலையே. இல்லையா ராஜி? ஆமா சரோஜா, நாங்க அந்த காஃபில எதுவும் கலக்கலையே. பின்ன காஃபி குடிச்ச உடனே நாங்க ஏன் தலை சுத்தி கீழே விழுந்தோம்? அது அது வந்து பால்ல பள்ளிகளே ஏதாவது விழுந்திருக்கும். நாங்க கவனிச்சிருக்க மாட்டோம். அதே பால்ல காஃபி போட்டிருக்கலாம். அந்த மாதிரி தான் ஏதாவது நடந்திருக்கணும். அப்படியா? இருந்தாலும் இருக்கலாம் மாமா, நான் பாக்குறேன். அப்படிதான் இருக்கணும். விக்ரம், உங்க 2 பேருக்கும் உடம்பு சரியில்லைன்னு நான் டாக்டருக்கும் ஆம்புலன்ஸுக்கும் ஃபோன் பண்ணிட்டேன். இப்போ நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி வர வேண்டாம்னு சொல்லிடுறேன். என்ன ராஜி, வாமா போய் ஃபோன் பண்ணி சொல்லிடலாம்.